எக்ஸ்கியூஸ் மீ. பிரின்சிபலை பார்க்கணும். இதில் கையெழுத்து போடும். பிரின்சிபல் ரூம் எங்கே இருக்கு? நேராக போய் ரைட்டில் போமா. தேங்க்யூ. சரிம்மா. Excuse me, sir. Come in. Hello, sir. Hello, sir. Yeah. என் பேர் ஜாஸ்மின். சொல்லுங்க. I'm a documentary filmmaker and I also run this YouTube channel called U Drops. ஓ, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கல்ப்சர் காலேஜஸ் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலான்னு இருக்கேன். உங்கள் காலேஜை பற்றி இன்டர்நெட்டில் படித்தேன். ஸோ ஐ தாட் I'll start from here. வெல், தட்ஸ் கிரேட். உங்கள் யூடியூப் சேனலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் எங்கள் காலேஜ் பற்றி உங்கள் சேனலில் வந்ததுனாக்கா இதோட ரீச் ஜாஸ்தியாக. தேங்க்யூ சார். ஓகே, எத்தனை நாள் எடுத்துப்பீங்க டாக்குமெண்ட்ரி படிக்கிறதுக்கு? ஒரு 5 days முடிச்சிடலாம் சார். மேக்ஸிமம் 7 days. எஸ், ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் வேணால் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். சார், அப்புறமா உங்கள் காலேஜ் பற்றி 2 days முன்னாடி ஃபேஸ்புக் லைவில் பார்த்தேன். ஒரு ஆர்டிஸ்ட், ஐ திங்க் மகள், அவரோட ஆர்ட் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ வாண்ட் இன்டர்வியூ ஹிம். ஹீ இஸ் வெரி டேலண்டட். யூ ஷுட் மீட் ஹிம். சார், அப்புறமா இதை பற்றி உங்களை கூட ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கலாமா? யா, ஒய் நாட். ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம் சார். இவங்களை அந்த ஸ்கல்ப்சர்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட்டு போ. வாங்க மேடம். வரேன் சார். ஓகே. அந்த காது பேக் சைடு. Yeah, fine. ஓகே சார். கரெக்ட். அந்த கழுத்துக்கிட்ட மட்டும் அந்த ஷேப் கொஞ்சம். மகிழ், உன்னை பார்க்க வந்திருக்காங்க. ஹாய். சொல்லுங்கள். உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். ஒரு நிமிஷம் சார், போய்ட்டு. சரி போ. உங்களோட அந்த வால் பெயிண்டிங் பார்த்தேன். இட் வாஸ் அமேசிங். தேங்க்ஸுங்க. வீடியோ எடுக்க போகிறீங்க? ஆமாம். ஏன்? இல்லை, ஒரே அழுக்காக இருக்குது. இன்னொரு நாள் எடுத்துக்கலாமே. ஓகே. அப்போது நான் எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். இன்னொரு நாள் இன்டர்வியூ எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக. ஒரு நிமிஷம். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். பேர் மகிழ், சொந்த ஊர் பழனி. அப்பா சின்னதாக ஒரு டீ கடை வச்சுருக்காரு. நான் செவுத்தில் விளம்பர படம் வரைகிறேன். குடும்ப சூழ்நிலை, அதனால் +2க்கு மேலே படிக்க முடியல. எனக்கு வெளிநாட்டுக்கு போய் நிறைய காசு சம்பாதிக்கணும்னு ஆசை. ஏன்னா இங்கே விட அங்கே தான் நம்ம கலைகளுக்கு மதிப்பு அதிகம். அதான் இங்கே படித்து சர்டிஃபிகேட் வாங்கி வெளிநாடு போகலான்னு இருக்கேன். சரி, பெயிண்டிங்கில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள் வரைவேன். டே மகள், இன்னுமா என்ன தெரில? ஜாஸ்மின். சார், are you ready? எஸ். ரோல் கேமரா. Rolling. யா. சார், இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ண இன்டென்ஷன் என்ன? நான் இந்த காலேஜை கவர்மெண்ட் கிட்ட இருந்து லீஸுக்கு எடுத்திருக்கேன். இதோட நோக்கமே அழிஞ்சிட்டு வர கலைஞரை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான். ஓ, யங்ஸ்டர்ஸ்லாம் இதுக்கு ஆதரவு தராங்களா? யா, அஃப்கோர்ஸ், மோர் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். சார், உங்களை பற்றி நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். நீங்கள் ஆர்ட் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் பற்றி மட்டும் இல்லாமல் மறுபிறவி பற்றியும் நிறைய ரிசர்ச் பண்ணுறதா உங்கள் இன்டர்வியூவில் பார்த்தேன். எனக்கும் அதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் அதை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? மறுபிறவியே ஆர்ட்டோட சம்மந்தப்பட்டது தான். ஓ. ஒரு பெயிண்டிங்கோட ஆன்மாவை எடுத்து ஒரு கவிதையோ சிறுகதையோ எழுதலாம். அதே மாதிரி ஒரு நாவலோட ஆன்மா எடுத்து ஒரு ஃபிலிம் பண்ணலாம். ஸோ த சோல் ஸ்டில் கீப்ஸ் ஆன் ட்ராவலிங். இப்போ ஒரு உயிர் போச்சுன்னா அந்த உடல் தான் அழியுமே தவிர அந்த ஆன்மா அழியாது. இன்ட்ரெஸ்டிங்.
மறுபிறவின்னு ஒன்று உண்மையாகவே இருக்கா? யா, த கிரேட் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் அயன் ஸ்டீவன்சன் கிட்டத்தட்ட 40 வருஷமா ஒரு 3000-4000 கேசஸ் ஸ்டடி பண்ணி ரீஇன்கார்னேஷன் சயின்டிஃபிக்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் நாம் அதுக்கு முன்னாடியே காலங்காலமாக இதை ஃபாலோ பண்ணுறோம். எப்படின்னா, நம்ம குடும்பத்தில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா புதுசாக பிறக்கிற குழந்தைக்கு அவங்களோட பேரை வைக்கிறோம். ஏன்னா இறந்தவங்க மறுபடியும் வராங்கன்னு நாம் நம்புகிறோம். சரி சார், இந்த ஜென்மமே போன ஜென்மத்தோட தொடர்ச்சின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? சரி, போன ஜென்மத்தோட நிறைவேறாத ஆசைகளோட தொகுப்பு தான் மறுபிறவி. இப்போ லைஃப் இஸ் அ சைக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா? ஆஃப்டர் லைஃப் இஸ் ஆல்சோ சைக்கிள். சில பேருக்கு போன ஜென்மத்து ஞாபகங்கள் எல்லாமே நினைவில் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் அங்கே அவங்க வாழ்ந்த ஞாபகங்கள் எல்லாமே திரும்ப வரும். பொதுவாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி எந்த விதமான ஞாபகங்களும் வர்றதே இல்லை. அதனால தான் அவங்களுக்கு மறுபிறவி மேலே நம்பிக்கை இருக்கிறது இல்லை. எங்கேயோ ஒரு ஆர்டிக்கலில் படித்த மாதிரி ஞாபகம். ஸ்வீடனில் ஒரு சின்ன பையன், அவனுக்கு போன ஜென்மத்தில் நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லியிருக்கான். இதை பற்றி உங்களோட வியூ என்ன? நானும் அந்த ஆர்டிக்கல் படித்தேன். இன்ஃபேக்ட் அந்த ஆர்டிக்கலில் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பையனோட கழுத்தில் ஒரு மார்க் இருந்திருக்கு. அது என்னன்னு கேட்டப்போ தன்னோட முந்தைய ஜென்மத்தில் அவனை தூக்கில் போட்டு கொன்னதாகவும் அந்த மார்க் அந்த கயிறோடதுன்னு சொல்லியிருக்கான். விசாரிச்சு பார்த்தா அது உண்மை. போன ஜென்மத்தில் இருந்தா அதே உருவ தோற்றம் தான் இந்த ஜென்மத்திலையும் இருக்குமா? அது சினிமாவில் மட்டும்தான் பாசிபிள். மறுபிறவியில் இந்த ஆத்மா மட்டும்தான் தொடரும். ஃபார் எக்ஸாம்பிள், போன ஜென்மத்தில் ஒரு பையனா இருந்தவன் இந்த ஜென்மத்தில் ஈயா இருக்கலாம், எறும்பா இருக்கலாம், பாம்பா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓ, என்ன எதுக்கடி போக சொன்ன? இந்த சிலையை பார்க்கறதுக்கு தான். இதை பார்க்கவா? ஏய், இதான் நான் டெய்லி ரூம்லேருந்தே பார்க்குறேனே. கிளைமேட் வேறு நறுக்குன்னு இருக்கு. நான் கூட வேறு எதுவும் நினச்சி வந்தேன். ஏண்டா, ஒரு ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இது கூட உனக்கு தெரியாது? எப்போவுமே ஒரு ஸ்கல்ப்சரை நைட்டில் தான் பார்க்கணும். அப்போ தான் அதோட கர்வ்ஸ் நல்லா தெரியும். இப்படி முழுசாக மறைச்சிட்டு இருந்தா எப்படி தெரியும்? டேய், இதை நீ ஃபோன்லேயே சொல்ல வேண்டியதானே? அட்லீஸ்ட் 2 கிஸ்ஸாவது கிடச்சிருக்கும். ஆனால் ஒன்றுடா, இந்த சிலையை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? எங்கே பார்த்துருக்க? தெரியல, ஆனால் என்னால் இதோட ரிலேட் பண்ண முடியுது. உள்ள போங்கடா. இந்த நேரத்தில் வெளியே என்னடா பண்ணுறீங்க? லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் படுங்கடா. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஹலோ மகிழ், சொல்கிறா. வார்டன் ரவுண்ட்ஸ் வந்துட்டான்டா, சீக்கிரம் வா. வார்டன் ரவுண்ட்ஸ் வந்துட்டானா? அவன்கிட்ட மாட்டினா பெரிய பிரச்சனை ஆகிடும். நான் உடனே கிளம்புறேன், நீயும் கிளம்பு. சரி, பார்த்து போ. எங்கடா போனான் அவன்? தெரில சார். ம், உள்ள சிக்னல் கிடைக்கல சார். ஊரில் வர அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஏய் வெளில போடா. சார். பிரின்சிபலை முதல்ல போய் பார்த்துட்டு அப்புறமா ஹாஸ்டலுக்குள்ள வா. சார், காலையில் பார்க்குறேன் சார். அப்போ காலையில் பிரின்சிபலை போய் பார்த்துட்டு அப்புறமா வா. ஏய், இன்னைக்கு ஹாஸ்டலுக்குள்ளே வரக்கூடாது.
வந்தா உங்கள் 2 பேரும் தொலைச்சிடுவேன். சரிங்க. புரியுதா? சரி சார். சொல்றீ. டேய் மகள், இங்க ஒரு ஆளை பார்த்தேன்டா. யாரு? தெரியல, மரத்து மேல உட்காந்துட்டு இருந்தான். மரத்து மேலையா? ஆமா. ஏன்னா பைத்தியக்காரனா இருப்பான். பயப்படாத. இங்க என்னடா பண்ற? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உனக்கு விஷயம் தெரியும்ல? ஆமாண்டா, அதை பத்தி பேச தான் நானே கால் பண்ணேன். என்னடா பிரச்சனை அவனுக்கு? ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டான்? தெரியல. வசந்த் யார் கூடயும் அவ்வளோ பேசவே மாட்டான். எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்கு. என் கண் முன்னாடி தொங்கிட்டு இருந்தான். என்னால் அவனை காப்பாற்ற முடியல. சரி, ஃபீல் பண்ணாதடா. ஆனால் ஒன்று, இது உன் ஹாஸ்டலில் நடக்கிற ஃபர்ஸ்ட் சூசைட் இல்லை. ஆமாம், நான் டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக உன் காலேஜை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன். இங்கே பாரு, 1 இயர் முன்னாடி பாய்ஸ் ஹாஸ்டல் கட்டும்போது அங்கே இருக்கிற பெயிண்டர் சூசைட் பண்ணி செத்துருக்கான். இது எந்த பத்திரிக்கை? தீரா அருவி. அப்போ அங்கே போய் விசாரிச்சா அதை லீட் கிடைக்குமா? இட்ஸ் ஜஸ்ட் அ கோஇன்சிடென்ஸ். இந்த ரூம் நம்பரை பாரு. 1013. அந்த ரூமில் தான் பெயிண்டர் இறந்துருக்கான். செத்து போன வசந்தும் அந்த ரூம் தான். நானும் அதே ரூம் தான். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த ரூமில் ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சு. இது ஹாஸ்டல் தாண்டி அந்த ரூமில் நடக்கிற 2வது தற்கொலை. சார் 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 அந்த ரூமில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது சார். தயவுசெய்து எங்களுக்கு ரூம் மாற்றி கொடுங்க சார். ஏய், ஏற்கனவே இங்கே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. நீ வேற ரூமை மாற்ற அத்தை மாற்றுன்ற. சார் ப்ளீஸ் சார், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார். ஆமாம், பிரின்சிபலை தானே பார்க்க சொன்னேன். பாத்தியா? சார் ஏற்கனவே அந்த ரூமில் ஒருத்தர் தற்கொலை பண்ணி சார். தேவையில்லாமல் பேசி போடா. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை.